அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு பயணத்தில் இருந்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிராமவாசி ஒருவர் இடைமறித்து அவர்களது ஒட்டகத்தின் கடிவாளத்தை அல்லது மூக்கணா கயிற்றை பிடித்துக் கொண்டார். பிறகு, அல்லாஹுவின் தூதரே அல்லது முகம்மதே, என்னை சொர்க்கத்திற்கு நெருக்கமாகவும் நரகத்திலிருந்து விலக்கியும் வைக்குமே அத்தகைய ஒரு நற்செயலை எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். பிறகு தம் தோழர்களை கூர்ந்து பார்த்தார்கள். பின்னர், நிச்சயமாக இவர் நல்லருள் பெற்றுவிட்டார் அல்லது நேர்வழியில் செலுத்தப்பட்டு விட்டார் என்று கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் என்ன சொன்னீர் என்று அந்த கிராமவாசியிடம் கேட்டார். அவர் முன்பு கூறியதை போன்றே மீண்டும் கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவை மட்டுமே நீர் வழிபட வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது, கடமையான தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், கடமையான ஜக்காத்தை வழங்க வேண்டும், உறவை பேணி வாழ வேண்டும் என்று கூறிவிட்டு, ஒட்டகத்தை விட்டுவிடுவீராக, நாங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிம், ஹதீஸ் 12.